ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கால் குழம்பு சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள், உப்பு, மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சி குக்கரில் ஆட்டுக்காலோடு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை சூப்பாகவும் குடிக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆட்டுக்கால் கொழுப்பு இருக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக பார்த்து ஊற்றிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நறுக்கிறது, அரைச்ச வெங்காயத்தில் பட்டை லவங்கெல்லாம் போட்டு அதையும் அரைச்சி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டினது, இஞ்சி பூண்டு ஏற்கனவே நம்ம ஆட்டுக்கால்லையும் போட்டிருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சோண்டு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம். ஆனால் நான் சிம்பிளாக செய்யணுன்றதால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டு வீட்டு முறைப்படி பழைய காலத்து முறைப்படி செய்வது, இப்போ இருக்கிற மசாலாலாம் இல்லாமல் இப்படி செய்வாங்கன்றதுனால அப்படி காமிச்சிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சோண்டு மிக்ஸி அலசின தண்ணி எடுத்து அதில் ஊற்றுனீங்கன்னா நல்லா தக்காளி மசிஞ்சு நல்லா கிரேவி மாதிரி இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் நல்லா ஜீரண சக்தி ஆகும், பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் எடுத்து அந்த தண்ணியோட சூப்பு குடிக்கிறவங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. மிச்சத்தோடு அந்த தண்ணியோட ஆட்டுக்காலையும் சேர்த்து நல்லா ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டிங்கன்னா அந்த மிளகாத்தூள்லாம் வந்து ஆட்டுக்காலில் இறங்கி இன்னமும் ஆட்டுக்கால் சாஃப்டாகும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது. விசில் விட்டுட்டு பார்த்தோம் பாருங்கள். இப்போ குழம்பு நல்லா கொதித்து விசில் அடங்கி எடுத்துட்டேன். கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். கொஞ்சம் நேரம் தேவை, கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது மிளகாத்தூள் கம்மியாக போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க, மிளகு அரைச்சி போட்டிருக்கல, அதனால் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இதை குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க. குழந்தைங்களுக்கு காலுக்கு கைக்கெல்லாம் வலுவுக்கு நிறைய நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு எனக்கு திக்னஸ் போடுன்றதுனால நான் இறக்கிட போகிறேன். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, டேஸ்ட்டு கன்ஃபார்மாக நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஓகே, பாய்.